இவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், இனிய மாலை வணக்கம். நம்மளை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாலைகளிலும் இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்த முக்கிய காரணமாக இருந்த காவல்துறைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த காவல்துறை நினைத்திருந்தால் இந்த வேங்கவயல் பிரச்சனையை ஒரு நீதியான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இவர்கள்தான் இவ்வளவு பிரச்சனை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து காவல்துறை அன்பர்களே, இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் உங்களுடைய சிபிசிஐடி விசாரணையை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இதை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் எங்களின் உயிரின் உயிரான எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களுக்கு உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய விசாரணையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த சாதி சமுதாய மத யாருக்குமே எதிரானவர்கள் கிடையாது. அனைத்து சமுதாய மக்களையும் வழிநடத்தி இன்றைக்கு உலகமே போற்றி புகழக்கூடிய ஒப்பற்ற தலைவராக எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி இன்னைக்கு நாளை ஆட்சியை பிடிக்கக்கூடிய நம்மளுடைய எழுச்சி தமிழர்களுக்கு முதலில் நான் இந்த கூட்டத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமான காவல்துறையும் இந்த அரசு நடவடிக்கைகளுக்கு தான் காரணம். இந்த வேங்கை வயல் போராட்டத்தை பற்றி விரிவாக எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் திரு பரசு முருகையன் ஐயா அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இந்த மாவட்டத்தின் மயிலாடுதுறை தெற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எங்களுடைய அன்பு தோழர் சிவ மோகனகுமார் தலைமையில் மிகவும் எழுச்சியுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், வேங்கை வயல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக மாவட்ட, ஒன்றிய, நகர முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க. முக்கியமா மகளிர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் நடக்கும் இந்த போராட்டத்தை உளவுத்துறை காவலர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதை மாண்புமிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் காவல்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு சென்றால் இதற்கு எங்களுக்கு நீதி கிடைக்காது. தயவு செய்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டுட்டு போங்க. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமைகள் தான் இருந்தோம். இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் முக்கிய காரணம். எங்களுடைய தலைவர் தான் இந்த மாதிரி இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்திய கூட்டணி சிதறக்கூடாது என்பதற்காக, கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளும் அரசு புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சைக்கிள் கொடுத்தா கூட எங்களை கூப்பிடுறது கிடையாது. நான் எங்கள் மாவட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோட நேரிலே சொன்னேன். நாங்க உங்க கூட்டணியில் இருக்கோம். நாங்க தெரு தெருவா, வண்டிலையும் வீதியிலையும் தெரு தெருவா பசியோடையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஓட்டையும் வாங்கி கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னா, ஆட்சி மாறினா இங்க ஒரு நல்ல ஆட்சி மலரும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில சிறப்பான ஆட்சி நடக்காது. ஆனா மாண்புமிகு முதல்வர் சிறப்பாக தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் நீதி விசாரணை நீதியோடு நடந்து கொண்டிருந்தால் இந்த ஆட்சி இன்னும் நல்லாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அரசுக்கு பெரும் இடையூறுகள் செய்து கொண்டிருப்பது மாவட்ட அரசு நிர்வாகமும் காவல்துறையும் தான். நீங்கள் இருவரும் சேர்ந்து நீதியோடு நடந்து கொண்டால் இந்த அரசுக்கு எந்த கட்ட பேரும் கிடையாது. அங்க போய் மனம் கலந்தவனையே நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றீங்க. ஸ்காட்லாந்து அரசு காவல்துறைக்கு அடுத்து இணையான நம்மளுடைய காவல்துறை என்று உலகமே பேசிக் கொண்டிருந்த நமது காவல்துறையுடைய இந்த விசாரணையினால் நம்ம பின்தங்கி போயிட்டோம். தயவு செய்து யாருக்கும் எதிராக செயல்படாதீர்கள். காவல்துறை அதிகாரிகளே, உங்களை நாங்கள் உங்களை ரொம்பவும் மதிக்கிறோம். சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனநாயக ரீதியில் போராடுறோம். எங்கள் போராட்டத்தை ஒடுக்காதீங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் அங்க போயிருக்கிறாங்க, அவங்களையும் தடுக்கிறீங்க. இது நம்ம இங்க உகாண்டால இருக்கிறோமா இல்ல தமிழ்நாட்டில் இருக்குமா? நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கிராமத்துக்கு போகக்கூடாதுன்னா என்னமா இது? என்ன அரசு நடக்குதுன்னே தெரியல. தயவு செய்து இதை போல பண்ணாதீங்க. இதனால ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழனுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த கட்சி இந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்க காரணம் கீழ்நிலையில் உள்ள நம்மளுடைய தலித் மக்கள், பழங்குடியினர், இஸ்லாமியர்கள், அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி கிடையாது. இது ஒரு விடுதலை சிறுத்தைங்கிறது அனைத்து சமுதாயமும் இருக்கிற கட்சி. எல்லாரும் நாம சமத்துவம், சகோதரமும், மனிதனையும், இதுதான் விடுதலை சிறுத்தைகள் போதிக்குது. எங்கள் தலைவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க, கீழ்நிலை எங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு குரல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, சமூக பணி ஆற்ற சொல்லியிருக்காங்க. எங்களுடைய எழுச்சி தமிழுடைய கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டு இருக்கோம். நாங்க யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. கீழ்நிலை விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே ஓடுறோம் முடியாது. அதனால காவல்துறை தயவு செய்து வேங்க வயல் விசாரணையில நீங்க நீதியா விசாரணை நடத்திருந்தா நாங்களே எடுத்துக்கொண்டிருப்போம். நாங்க எல்லா சாதி சமுதாய மக்களையும் நாங்க ரொம்ப போற்றி மதிக்கிறோம். நாங்க தயவு செய்து இது போன்ற விசாரணை அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த விசாரணை அறிக்கையை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீதி விசாரணை வேண்டும். இந்த இது போன்ற தவறுகளை தயவு செய்து இனிமேல் செய்யாமல் காவல்துறை, நீங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள். எங்களுடைய அரசு வரிப்பணங்கிறது மக்களோட ஒவ்வொரு காசும் அந்த வரிப்பணம். உங்களுக்கு நாங்க எல்லாருமே ஒவ்வொரு மாத ஊதியமும் தமிழக மக்களுடைய காசு. நீங்க எல்லாருக்கும் நீதியை நடங்க. யார் சார்பாகவும் நீங்க செயல்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தப்பு யார் பண்ணாலும் நீதி விசாரணை பண்ணி கரெக்டான அறிக்கை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு அப்பாவி மேல போய் எடுத்து மலம் கழிச்சிட்டு புகைப்படம் எடுத்து அவரை வெளியில கொடுக்குறான், அவனா குற்றவாளிங்கிறீங்க. அது யாரு மலம் கழிச்சு, அது என்ன விசாரணை இது இனிமே தெரியாது. அந்த உள்ளே போவானாங்கிறீங்க. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளரோட மண்டையை உடஞ்சிருக்கு சாத்தூர்ல. இன்னைக்கு நம்ம பெண்மணி மாவட்ட செயலாளர் காவல்துறையில தள்ளு மண்டை உடஞ்சி கிடக்கு. ஒரு காவல் நிலைய ஆய்வாளர் மாவட்ட செயலாளர் சிவகங்கையில் தோழர் சிவ கௌதமன் நினைக்கிறேன், அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய். அது அங்க உள்ள உயர் காவல்துறை அதிகாரிகள் நீதி விசாரணை செய்து இது விசி காமல எந்த தவறும் கிடையாது, மாவட்ட செயலாளர் எந்த தவறும் கிடையாது, இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆய்வாளருடைய தவறு சொல்லிட்டு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையோடு நீதியோடு செயல்படுறாங்க. உங்க காவல்துறைக்கு கலந்து கொண்ட எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசாரணை இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நீங்க மேல்மட்டத்தை கொண்டுட்டு போய் எங்களை எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிற நீதி விசாரணை தேவை என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக